இந்த நாளில் இந்த காலவில் வந்திருக்கிற எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும். நாங்கள் ஒரு மனிதனை ஆராதிக்க வரவில்லை, ஒரு மனிதனின் வார்த்தையும் கேட்க வரவில்லை. உம்முடைய முகத்தை பார்க்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவுமே வந்திருக்கிறோம். நீங்க மாத்திரம் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் அதிகாரம் 4 வசனம் 8. அந்த ஊரிலே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயானவள் இருக்கிறார். ஏன் கனம் பொருந்திய ஸ்திரீ? திரளான ஆஸ்தி அவளுக்கு இருந்தபடியினாலா? திரளான ஐஸ்வர்யம் அவளுக்கு இருந்தபடியினாலா? ஏராளம் சம்பத்து அவளுக்கு இருந்தபடியினாலா? அவள் கனம் பொருந்திய ஸ்திரீ என்று அழைக்கப்படுகிறாள்? இல்லை. தேவ மனிதனை கனத்துக்குரியவனாக எண்ணினபடினால் தேவன் அவளை கனத்துக்குரியவளாக மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனையும் தேவ ஊழியனையும் கனத்துக்குரியவனாக எண்ணினபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவளை கர்த்தர் கனத்துக்குரியாக மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற பாஸ் நெல்சன் ஆனாலும் நாங்களானாலும் ஒரு காலத்திலே கனத்துக்குரியவளாக எண்ணப்படாத காலம், பெந்தெகோஸ்தே ஊழியர்களை கனப்படுத்த தெரியாத காலம். அப்படித்தானையா? அப்படி இருந்து இப்படி வந்திருக்கிறோம். ஒரு காலம் அப்படிதான் இருந்தது. நாங்கள் வேதாம கதையை படிக்கும் பொழுது பாஸ்டர் ராஜாமணி எங்களுக்கு சொல்வார்கள், அந்த நாட்களில் ஊழியர்கள் பாஸ்டர் ராஜாமணி பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். ஊழியர்கள் நான் கவனிங்க சிஸ்டர்ஸ், சட்டை போட்டுப்பாங்க, மேலே சிவப்பு பட்டன், வெள்ளைப்பட்டன், பச்சை பட்டன், கருப்பு பட்டன். பட்டன் கூட வாங்க முடியாத காலம். அப்ப ராஜா பார்த்து சொல்லுவாங்க, நீ ஊழித்து போகும்போது இப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு. இப்போ அது சொல்ல முடியாது. படிச்சுக்கு 8 போறது கோட்டு. இப்ப காலம் மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஊழியர்களை கனத்துக்குரியவளாக எண்ணாத காலத்தில், ஊழியர்களை கனப்படுத்த தெரியாத காலத்தில் இருந்து நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப சுமார் 25 வருஷம் தான், கொஞ்சம் பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலம் புதிய தலைமுறைகள் சபைக்குள் வந்திருக்கிறது. ஒரு அழைச்ச மாட்டீங்களா? புதிய தலைமுறை. பிறப்பிலேயே பெந்தெகோஸ்தேக்காரனுக்குள்ள ரட்சிப்பு இருக்காது, குசும்பு தான் இருக்கும். பிறப்பிலேயே தலைமுறையா பெந்தெகோஸ்தேக்காரன் பார்த்தீங்களா, இவங்களுக்கு ரட்சிப்பு இருக்காது, குசும்பு தான் இருக்கும். இப்பெல்லாம் ஆவியான எப்படியோ பேசிட்டு போவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஸ்திரியானவர் கனத்துக்குரியவளாக மாற காரணம் அந்தஸ்தல்ல, சம்பத்தல்ல, ஆசி அல்ல. தேவ ஊழியனாகிய எலிசா தீர்க்கதரிசியை கனத்துக்குரியவனாக எண்ணினார். சகோதரிகளே, ஒரு அழைச்ச மாட்டீங்களா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் சொல்லிட்டு அப்படி போறேன். விக்கிரமசிங்கபுரம் என்ற இடத்துல இருக்கிறேன்.
அங்கே ஒரு 23 வருஷம், இப்போ திருச்செந்தூரில் 23 வருஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற திருச்செந்தூர் 97% இந்துக்கள் தான். என்ன சுற்றி எத்தனையோ கோவில் இருக்குது. அதுக்கு மத்தியில் நம்ம தேவ பிரசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, திருச்செந்தூருக்கு வந்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த விக்கிரம் சிங்கத்தில் இருக்கும்போது ஒரு அம்மா எங்களை பார்க்க வராங்க. சபைக்கு வர ஆள் தான். குண்டு இருக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருந்தார்கள். அங்கே சொந்தக்காரங்க வீட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே கொஞ்சம் வருஷம் இருக்கிறாங்க. ஒரு நாள் எங்களை பார்க்க வந்து, சிஸ்டர் கவனிங்க, பெரிய டப்பா, அழகான டப்பா கொண்டு வந்து, ஆனால் பாஸ்டையா பாஸ்டம்மா என் மக சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்தா சாக்லேட்டு பேர பிள்ளைகளுக்கு சொல்லி இந்தாங்க கொடுத்தாங்க. பாஸ்டம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, பாரி சாக்லேட்டு நம்ம சாப்பிட. திறந்து பார்த்தா வெறும் டப்பா. என்ன டப்பா ஐயா? சாக்லேட் அவத்தின்பாலாம், நான் டப்பா பார்க்கணும். இது நினைஞ்சது 1982. ஆனால் 25 வருஷம் டப்பா வச்சிருந்தேன், ஊசி போலான்னு. இதோட வேடிக்கை, இன்னைக்கு அந்த அம்மா நீங்க இருந்தாங்க கொண்டு விடுவீங்க. ஒரு நாள் வந்தாங்க, பாஸ்டையா என்னம்மா சகோதரிகளே, இப்படிப்பட்ட காலத்தில் இருந்து நாங்கள் உதவி செய்து கொண்டு இருக்கோம். என்னம்மா ஐயா, இந்த சட்டை இருக்கு பத்தில பெண்கள், நான் 3 வருஷமா போட்டுட்டேன், கிழிஞ்சு போச்சு, தச்சு பாசமா போட சொல்லுங்க. எப்படி இருக்கு பார்த்து. இப்போ நான் அந்த ஆளுங்க இருந்து என்ன செய்விய, கொண்டு பிடிவேன். நான் வாங்கிட்டு கத்தியை கொள்ளிட்டு 3 விட்டுவிட்டேன். போ, அடுப்பு தொடிக்கா. அப்படிப்பட்ட காலத்தில் இருந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்யும் வாய்ப்பை கத்த கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவகோடு ஏஜி மக்களே, நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு லட்சம் மாட்டீங்களா? அப்படிப்பட்ட காலத்திலிருந்து நாங்க பாச நெல்சன்லாம் ஊழியம் செய்யறோம். ஆனா உங்க காலம் கத்த ஆசைப்பார். கத்த நீதிமானி சந்ததியோடு இருக்கிறார். உங்க பிள்ளைகள் பிளைட்ல பறப்பாங்க. நாங்க நடந்து போனோம், நீங்க கார்ல போறீங்க. வருங்காலத்தான் பிளைட்ல போவாங்க. நல்ல அருமையான தேவதூர் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா? நல்லா சாப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. கனத்துக்குரிய ஸ்திரீ, அந்தஸ்து வைத்தோ, படிப்பை வைத்தோ, ஆஸ்தி வைத்தோ, சம்பத்தை வைத்தோ அல்ல. ஒரு 7 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, வாசித்த வேத பகுதியில் அந்த கணமுறிந்த ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியை போதனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டார். சொல்லுங்க பாப்போம். போதனம் பண்ண சொல்லுங்க. போதனம் பண்ண வருந்தி கேட்டு. இதன் அர்த்தம் என்னவென்றால் உபசரிக்கும் சுபாவம். பெண்களுக்கு தேவை உபசரிக்கும் சுபாவம். ஒரு பெண்களுக்கு தேவை உபசரிக்கும் சுபாவம். உபசரிக்கும் போது சிரித்துக் கொண்டு முன் உருளோடு உபசரிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவள் கனத்துக்குரியவளாக மாற காரணம் என்ன? தேவ மனுஷனை உபசரிக்கிற சுபாவம் அவளுக்குள் இருந்தது. எவரை 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபசரிக்கும் சுபாவம் உங்களுக்குள் இருக்கிறதா? சகோதரிகளே, உபசரிக்கும் சுபாவம் நமக்கு தேவை.
அதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் வீட்டுக்கு வருகிறார்கள் தேவ தூதர்கள். அந்த ஆபிரகாமுக்குள்ளும் உபசரிக்கும் சுபாவம் இருந்தது. ஆபிரகாமின் மனைவி சாராளுக்கும் உபசரிக்கும் சுபாவம் இருந்தது. நடந்தது என்ன? தெய்வம் அவர்களை ஆசீர்வதித்து சிரிப்பு என்ற பெயருடைய ஈசாக்கை கொடுக்கிறார். கைத்தடி மேற்படுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபசரிக்கும் போது தேவன் அங்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த கணம்புருண்ட ஸ்திரியாய இந்த சூனை ஊரை சேர்ந்தவர்களுக்கு ஏன் ஊழியக்காரன் வந்தபோது போஜனம் பண்ணி, பிரதர் எப்படி கேட்டுக்கொண்டா? சாப்பிடு, கண்டிப்பா வருந்தி கேட்டுக்கொண்டார். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் செல்வம் எனக்கு வேண்டாம், பரிசுத்தவான்களுக்கும் மகாத்துமாக்களுக்கும் என்று 16ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறார். இந்த ஸ்திரீ கணம் பொருந்தியவளாக மாற காரணம் அவளுக்குள்ளே உபசரிக்கும் சுபாவம் இருந்தது. அது கண்டிப்பா ஒரு குடும்பத்திலே பெண்களுக்கு இருக்க வேண்டிய சுபாவம். பெண்களுக்குள் உபசரிக்கும் சுபாவம் இல்லை என்றா நம்ம வீட்டுக்காக வரவே மாட்டாங்க. உபசரிக்கும் சுபாவம் இல்லை. எனக்கு 3 தம்பிமாரு, ஒருத்தட்டு போகவே மாட்டேன். என் தம்பி ஒய்ஃப் பார்த்தா வாங்க மாட்டா, வாங்கன்னு சொல்ல மாட்டா, அத்தான் சீக்கிரம் போங்கம்பா, போய் ரெஸ்ட் எடுங்க, சொல்லணுமாக்கா. சிலர் தங்களை மற்றவர்கள் தங்களை உபசரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் உபசரிப்பதில்லை. சில போதர்கள் அப்படித்தான் இருக்காங்க, சில விசுவாசி அப்படித்தான் இருக்காங்க. எனக்கு தெரிந்த ஒரு போதகர், அவர் நம்ம வீட்டுக்கு வந்தா பொரிச்ச மீன் திங்கணும், சில்லி திங்கணும். ஆனா அவர் வீட்டு போனா ரசமும் ஊறுகாய் தான் கிடைக்கும். பாச நல்ல உபசரிக்கிறார். காலை இட்லி தின்னு அப்படியே ஜம்முன்னு வயிற்றுக்குள்ள கிடக்கு. மருமகனை உபசரிக்க அவன் தம்பி நத்தானியர் இவைகளிலும் பெரிதான காண்பாய் வாக்கு கொடுத்திருக்காரு. கத்திரிக்க பிள்ளைகள் சிரிப்பை பத்தியில உபசரிக்கு குடும்பம். நேற்று சொல்லிட்டல, வாங்க 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 அன்றக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எங்க ஊர்ல தூத்துக்குடியில் இருக்கும்போது ஒரு சுவிசேஷகர் அவர் தூத்துக்குடி வரும்போது ஒரு தாழ்மையான மனசு, நல்ல பிரசவம் பண்ணுவார். ஒன்னா சொன்னோம், எப்பொழுது வேணாலும் தூத்துக்குடிக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்க, மதியம் கண்டிப்பா வரணும், சாப்பிடணும். தைரியமா தூத்துக்குடி எப்ப வந்தாலும் சரி எங்க வீட்டுக்கு வருவார், நன்றாக சாப்பிடுவார். அது நமக்கு ஆசீர்வாதம். நான் பாஸ்டா வந்த போது நான் அவர் 3 நாள் எங்க சர்ச்சில் மீட்டிங் வச்சிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மறுமைக்கு போயிட்டார். நம்முடைய குடும்பம் உபசரிக்கும் குடும்பமா இருக்கணும். சகோதரிகளே, உங்களை பத்தி எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். இந்த சூனை ஊரை இந்த ஸ்திரியானவள் கணமுருந்தியவள். காரணம், முதலாவது உபசரிக்கும் சுபாவம் அவளுக்குள் இருந்தது. மற்றவர்கள் நம்ம உபசரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமே, அந்த அளவுக்கு நாம் மற்றவர்களை உபசரிக்கிறோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிரித்த முகத்தோடு உபசரிக்க வேண்டும். சரி, இப்போ ஒருத்தர் கை குலுங்க பார்ப்போம்.
சகோதரிகள் கையை கொடுக்க சொன்னேன். சிரிங்க பார்ப்போம். உதடு சிரிக்கிறது, உள்ளம் சிரிக்கிறதா? கொஞ்சம் யோசிப்பார். உதடு சிரிக்கிறது, உள்ளம் சிரிக்கிறதா? சபையில விசுவாசியை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், உதடு சிரிக்கிறது, உள்ளம் சிரிக்கிறதா? சகோதரர்கள் கைக்குள்ளே உதடு சிரிக்கிறது, உள்ளம் சிரிக்கிறதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் குடும்பத்திலே இருக்கிறவளையும் சரி வருகளும் சரி உபசரிக்கிற சுபாவம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவள் கனமுறிந்த ஸ்திரீ, அதற்கு முதல் காரணம் அவளுக்குள்ளே உபசரிக்கிற சுபாவம் இருந்தது. அந்த ஆபிரகாமும் அவன் சாராலும் உபசரிக்கிற சுபாவம் இருந்தபடினாலே ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பிள்ளையாகிய ஈசாக்கை கொடுக்கின்றார். சில குடும்பங்களில் சகோதரிகள் தங்க வீட்டார் ரொம்ப உபசரிப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா கொஞ்சம் முகம் மாறிடும், காயின் முகம் மாறுற மாதிரி, காயின் முகம் மாறுற மாதிரி. நீங்க எப்படியோ எனக்கு தெரியாதமா, அவருக்கு தான் தெரியும். வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசுநாதர் சொல்லுகிறார், சீசன் என்ற நாமத்து நிமித்தம், நீதிமான் என்ற நாமத்து நிமித்தம், தீர்க்கதரிசி என்ற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதற்கேற்ற பலன் உனக்கு உண்டு என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ மனிதர்கள் வீட்டுக்கு வரும்போது பொன் சிரிப்போடு வரவேற்று கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வீடு எப்படி இருக்கோ தெரியாது. எங்க பக்கத்துல சொல்றேன், திடீர்னு விசிட்டிங் போயிட்டா போதும், பிரைஸ் தி லார்ட் பரிசுத்த விளக்கமா எடுத்துக்கிறாங்க, அடிக்கிறதுக்குல வீட்டை பெருக்கிறதுக்கு. இங்க எப்படியே எனக்கு தெரியாது. எங்க ஊர் ஆளுக்கு சோம்பேறி, எப்ப வந்தாலும் வீடு சுத்தமா இருக்கணும். சிஸ்டர் வழியா சொல்ல மாட்டீங்களா? உங்க வீடு எப்படி தெரியாது? எனக்கு தெரியாதுமா. இங்க எப்படி? எங்க ஊர் பக்கம் சொல்றேன். திடீர்னு விருந்தாக்க வந்துட்டா போதும், இருக்க அழுக்கெல்லாம் சுத்தி போர்வை போட்டு கட்டில தள்ளி விட்டுறது. அன்பு திரளான பாவங்களை மூடும், போரை திரளான அழுக்குகளை மூடும். உங்க வீடு அப்படித்தான் இருக்கா? ஒரு வீட்டு ஜாதி பேசும்போது அம்மா சிரிக்குது, ஐயா எங்க வீடு இப்படிதான் இருக்கு, எங்க வீடு இப்படிதான். உபசரிக்கிற சுபாவம். இரண்டாவதாக 9 வசனத்தை வாசியுங்கள். போதும். தன் புருஷனை கனத்துக்குரியலாக எண்ணுகிறார். தன் மனதில் அவளுக்கு திட்டம் இருக்கிறது. அவள் மனதிலே என்ன திட்டம்? வந்து போகிற தேவ மனுஷனுக்கு மேல் அறையிலே ஒரு அறை கட்ட வேண்டும், அதுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும். ஆனால் சுயமாய் செயல்படவில்லை, தன் கணவனின் ஆலோசனைக்காக காத்திருக்காள். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவள் தன் புருஷனை நோக்கி, அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் உங்கள் கணவனை கனத்துக்குள்ளாக எண்ணும் போது கர்த்தர் உங்களையும் கனத்துள்ள மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் குடும்பத்தில் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கணவன் இருக்கிறதா? அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த அம்மாவுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. நீ சுயமா இயங்காத கணவனின் ஆலோசனைக்கு காத்து. இவள் தன் புருஷனை கனத்துக்குரியலாக எண்ணினாள். வேதம் சொல்கிறது, எந்த வீட்டுக்கும் புருஷனே தலைவன். சகோதரிகளே, எங்க வீட்டுக்கு
என் கணவன் தான் தலைவன் சொல்ற மட்டும் கை தூங்க பார்ப்போம். இப்படிதான் தூக்குறிய? அப்படியா? எங்க சர்ச்சில் இப்படி கேட்டேன், உங்க வீட்டுல சகோதரர்களே நான் தான் தலைவன் என்று கை தூக்குங்க. ஒருத்தன் தூக்கல. ஒருத்தன் மட்டும் தூக்கினாரு. அவர் மணி இப்படி கையை கட்டி கீழே போட்டுட்டாரு. உங்க வீட்டையா இருந்தா தெரியும். சமீபத்தில் என் பேரன் பேசிட்டு, தாத்தா இந்த பெண் அடிமை பெண் இல்ல தாத்தா, நான் பார்த்த அளவுல ஆண் அடிமை தான் இருக்குங்க. ஏன் நம்ம வீடு எப்படிடா? நம்ம அப்படிதான். பாட்டி சொன்னதான் நீங்க கேட்டிய. என் காலம் எப்படிக்கோ தெரியலங்க. இங்கிலாந்து தேசத்துல ஒரு அம்மா சொன்னாங்க, என் புருஷன் தலையா இருப்பதில் எந்த ஆட்சேபமும் இல்லை, ஆனா நான் கழுத்தா இருப்பேன், கழுத்து தான் தலையாட்டுது. இங்கிலாந்து ஒரு அம்மா சொல்லிச்சு, என் புருஷன் தலை, நான் ஆட்சேபனே இல்லை, ஆனா நான் கழுத்தாத்தான் இருப்பேன், நான் கழுத்து தான் தலையாட்டுதான். சகோதரிகளே, உங்க வீட்டுல கணவனுக்கு மரியாதை இருக்கா? ஒரு திருமண ஆராதனை நடக்கிறது. மாப்பிள்ளை பொண்ணு சாப்பிட்டா இருக்கா, குருவானவன் நடத்துறார், பாஸ்டர் நடத்துறார். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இவன் மறந்து போய் உன்னை மதிக்கவும் சொல்ல, இந்த பொண்ணு சொல்லிட்டா உன்னை மிதிக்கவும். அவளை சிரிச்சுக்கிட்ட மாதிரி. உங்க குடும்பத்தில் எப்படி இருக்கீங்க? என் தம்பி ஒரு நாள் சொன்ன, அண்ணே மனைவி நான் மந்திரி. மனைவி மந்திரிப்பா, நம்ம எந்திரி. மனைவி மந்திரி, நம்ம எந்திரி. என்ன எங்க பட்டு என் குடும்பத்தை கட்ட சொன்ன அண்ணன் பார்த்துட்டு இருக்கேன்டா. உன் குடும்பம் எப்படி இருக்கிறதோ கணத்துக்குரியவளாக கணவன் எண்ணுகிறீர்களா? முதலாவது உபசரிக்கிற சுவாபம் தேவை. இரண்டாவது கணவனை கணத்துக்குரியவளாக எண்ண வேண்டும். பிள்ளைகளுக்கு முன் ராஜாவை போல் கணவன் என்று ஒரு தேவ மனிதன் தன் புஸ்தகத்தை எழுதுகிறார். நீ ராஜாவை போல் கணவன்னா ஆட்டோமேட்டிக்கா ராணியா மாறிடுவ. ஒரு அழைச்ச மாட்டீங்களா சகோதரிகளே? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, அந்த 9வது வசனத்தை பார்க்கும்போது சொல்கிறாள், நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாய் இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இவ்வளவு பார்வையும் உலகத்தின் எண்ணமும் தேவ ஊழியனாகிய எலிசாவை ஒரு பரிசுத்தவனாக பார்த்தால் கைத்தறிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களும் நம்முடைய உள்ளமும் ஒரு தேவ மனுஷனை, தேவ ஊழியனை பரிசுத்தவனாக பார்க்க வேண்டும். அவள் கண்கள் குறை கூறும் கண்கள் அல்ல. அவள் இதயம் குறை காணும் கண் இதயம் அல்ல. நம்மிடத்தில் வருகிறவர் பரிசுத்தேவ மனுஷன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவர் கணம் பொருந்திய ஸ்திரீ காரணம் என்ன? உபசரிக்கிற சுபாவம் இருந்தது. கணவனை கணத்துக்குரியவனாக எண்ணுகிற காலம் இருந்தது. எதை செய்தாலும் கணவனுக்கு கொஞ்சம் ஆலோசனை கேளு. சில ஆட்க கணவனுக்கு தெரியாம மனைவி கடன் வாங்குறது, மனைவிக்கு தெரியாம புருஷன் கடன் வாங்குறது, கடைசியில் எங்கிட்ட வந்து பாச கடன் பாச ஜோமனுங்க பாச, இவங்க கடன் வாங்கலாம், நம்ம ஜோமனுங்க. அப்படிதானியா? ஒரு காலங்களில் எங்கிட்ட வந்தாங்க பாஸ்டர், 5 ரூபா கடன் இருக்கு பாஸ்டர் ஜோமனுங்க. இப்போ அப்படி சொல்ல, பாஸ்டர் 5 கோடி கடன் இருக்கு பாஸ்டர் ஜோமனுங்க. எங்க கிரெடிட் கூடி போச்சு. இப்போ கணவன் மனைவி ஒருவர் உட்கார்ந்து பேசுங்க. மூன்றாவதாக, இவள் தேவ ஊழியனை பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவள் கண்ணும் அவன் உள்ளமும் பரிசுத்தமான உள்ளம், உபசரிக்கு உள்ளம், கணவனை கனப்படுத்த உள்ளம். மூன்றாவது, ஊழியனை பரிசுத்தவான்காய் காண்கிற பரிசுத்தமான உள்ளம்.
நம்முடைய உள்ளம் கவலற்றதாக இருக்க வேண்டும். சூதுவாது இல்லாத உள்ளமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ ஊழியனை பரிசுத்தமாய் பார்ப்பாயாக. எந்த குறைகளையும் பார்க்க கூடாது. நம்முடைய கண்கள் பரிசுத்தமான கண்களாக இருக்க தேவன் கைத்தப்படுத்துமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரிகளே, இவர் கனமுறிந்த ஸ்திரீ. காரணம் அவள் பார்வையும் அவள் இல்ல இதயமும் பரிசுத்தமாய் இருந்தது. ஆண்டவரே, எங்கள் உள்ளமும் பார்வையும் பரிசுத்தமாய் இருக்க உதவி செய்தல். எங்கள் பார்வையும் எங்கள் உள்ளமும் பரிசுத்தமாய் இருக்க உதவி செய்தலும். பக்தியின் வேஷத்தை தரித்தவளாய் அல்ல, உள்ளும் புறமும் பரிசுத்தமான எண்ணமும் பரிசுத்தமான சிந்தையும் நமக்கு தேவை. அடுத்து காரியம் என்னவென்றால் 10ஆம் வசனம், மெத்தையின் மேல் அரைவிட்டை கட்டி அதில் வரும் போதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அறை வீடு கட்டில் எதுக்கு? எலிசா வரும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அப்புறம் மேஜை உட்கார்ந்து பயில்வாசி குறிப்பெடுப்பதுக்கு. இந்த நாளுக்கு எலக்ட்ரிலைட்டு குத்து விளக்கு. அர்த்தம் என்னவென்றால் ஊழியக்காரன் மேல் அக்கறை உள்ளவளாக இருந்தாள். இவள் சுயநலவாதி அல்ல, இவள் சுயநலவாதி அல்ல. நம்மை விட நம்ம வீட்டுக்கு வர ஊழியக்காரன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கணவனை ஆலோசனைப்படி மேலே சிறிய அறை வீட்டை கட்டுகிறார். சுயநலவாதி அல்ல. சகோதரிகளே, உங்கள் உள்ளம் சுயநலவாதியாய் இருக்கக்கூடாது. சில இடங்களில் இங்கே பிடித்து, சில இடங்கள்ல நான் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், அடுத்தவன் எப்படி இருந்துட்டு போறான். என்னுடைய மகள் கல்லூரியில படிக்க போன உடனே சில விசுவாசி பண்ண சேட்டை திருச்சி விற்கணும் செஞ்சல. ஒரு பிள்ளைக்கு காலேஜில் இடம் கிடைக்கல, பிகாம் +2, என் மகளோட 3 வருஷம் சீனியர். கல்லூரியில் அவருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டா, இடம் கிடைக்கல. அந்த மார்க்கு போதுமான மார்க்கு தான், இடம் கிடைக்கல. அவன் அப்பா நல்ல பையன், நப்பி. அவன் தாத்தாவும் நப்பி, கஞ்சன். ஆகவே கஞ்சனை தான் புரியுமோ? ஆமா. இடம் கிடைக்கட்ட பரவாயில்ல, காலேஜ் செலவு மிச்சம். சில விசுவாசி அப்படிலாம் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் அழுகிறா, அவங்க அம்மா அழுகுது. யோமு சொல்லி விக்ரம் பாவனாசத்தில் திருவிழா காலேஜ்னு ஒன்று இருக்கு. அங்கே பிரின்சிபால் பெருமாள் சாவி எனக்கு நல்ல பழக்கம். எனக்கு கூட்டு போறேன் வா. என் கையில் பைபிள், பஸ்ஸில் போய் உள்ள போனேன். ஃபாதர் வாங்க, இவன் நம்ம சர்ச் மெம்பர், இவளுக்கு சீட்டு போடணும். உடனே எந்த உடனே பிகாம் சீட்டு கிடைச்சி. ஒரு அலட்சம் மாட்டீங்களா? படிச்சா என்கரேஜ் பண்ணினேன். இப்போ அதே காலம் எம்காம் போறா. அப்போ என் மக பிஏ போறா. அவன் அப்பா வந்த வருத்த பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் படிச்சா போதாத பாஸ்டர் பிள்ளை, கும்பிட்ட உன் மகளை நான் தான் காலேஜ் போய் சேர்த்து விட்டேன். இதுதான் மனிதன். ஆனால் தேவகோடி விசுவாசிகளே, நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க நம்புறேன். சுயநலவாதியா இருக்காதே. அதே பிஏ படித்தா, எம்ஏ படித்தா, எம்பிஎல்லாம் படித்தா, பிஎட்டும் படித்தாச்சு.
என்னத்தை படித்தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே வருஷத்து இன்னொரு பொண்ணுக்கு இடம் கிடைக்கல. அப்பாட்ட சொன்னேன், போய் பாரு. அதே சமயத்தில் என்னுடைய மகள் அங்கே ரீ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கா. பிரின்சிபலுக்கு நான் பார்க்கல, மேலே சொல்லியாச்சு. ஆனால் தமிழ் டிபார்ட்மெண்ட் HOD கன்னியாகுமரி மாவட்டம் காட்டாத்துறை சேர்ந்தவர், தமிழ் ப்ரொஃபஸர். என் நல்ல பழக்கம், அபிஷேகம் பெற்ற மனுஷன். அவர் அப்ளிகேஷன் பார்த்த உடனே பாஸ்டர் மகளாலவா உடனே எடுத்தாச்சு. நான் பிரின்சிபாலை பார்க்கல, விசுவாசிக்கா பார்த்தேன், மகளுக்கா பார்க்கல. நாம் ஒருவருக்கு உதவி செய்தால் நமக்கு கர்த்தர் இன்ன வழி உதவி செய்வார். கைத்தறி மப்படுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உபத்திரப்படுத்தினா இன்னொரு வழி உனக்கு உபத்திரம் வரும். இவன் சுயநலவாதி அல்ல. நம்முடைய நம்ம வீட்டுக்கு வர்ற தேவ மனுஷன் ஊழியன் நன்றாயிருக்க வேண்டும். எவ்ரிடே உங்கள் பாஸ்டர் நெல்சனுக்காக, பாஸ்டர் அம்மாக்காக, உதவி நத்தானியலுக்காக, குடும்பத்துக்காக ஜோமன். என்னைக்கு ஜோமன் கைதுக்கு பார்ப்போம். எங்களுக்காக ஜோமனுக்கு பாஸ்டர், எங்களுக்காக ஜோமனுங்க. என்னைக்காவது பாஸ்டர் நெல்சன் உங்களுக்காக ஜோமன் என்னைக்காவது சொல்லிப்பீங்களா? அப்பதான் எழுப்பது உண்டாயிருமே. எனக்காக ஜோமனுங்க, ஜோமனுங்க, ஜோமனுங்க. பாஸ்டர் உங்களுக்காக நான் ஜோம் பண்றேன் என்னைக்காவது சொல்லிக்காங்களா? ஐயா சொல்லிக்காங்களா? அப்ப நல்ல விசுவாசி தான், அப்ப நல்லா இருக்குது என்ன? சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்றாவது உபசரிக்கும் சுபாவம். புருஷனை கனப்படுத்தினால் தேவ ஊழியனை பரிசுத்தவராக பார்க்கிறாள். அடுத்து ஊழியக்காரன் நன்றாய் இருக்க நினைக்கிறாள். அடுத்து நீங்க பாருங்க 13ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிக்கவும். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் சொல்லுங்க. என் ஜனத்தின் நடுவே திருப்தியானவள். தீர்க்கதரிசி கேட்கிறான், உனக்கு என்ன தேவை? இவனுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனா பெண் சந்ததி இல்லை, குழந்தை இல்லை. புலம்பல, ஐயா எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஒரு குழந்தை இல்லை என்று புலம்பவில்லை. அவள் சொல்கிறாள், நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நமக்கு தேவை திருப்தியான சுபாவம். திருப்தி. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதுமானது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சகோதரிகளே, இவர் கனத்துக்குரியவளாக மாற காரணம் என்னவென்றால் அவளுக்குள்ள ஒரு திருப்தியான சுபாவம். நான் சுகமாய் என் ஜனத்தின் நடுவில் இருக்கிறேன். தான் குறையை, ஐயோ எனக்கு குழந்தைகள் என்று புலம்பவில்லை, கண்ணீர் வெடிக்கவில்லை. அவர் உள்ளம் திருப்தியாக இருக்கிறது. நாம் திருப்தியாக இருக்கும் பொழுது எது இல்லையோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆனா அப்புறம் தீர்க்கதரிசி அறிந்து சொல்லுகிறான், நீங்கள் வாசிக்க வேண்டும், 16ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு குமாரனை, இதான் முக்கியம். ஒரு குழந்தை என்று சொன்னால் அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். தீர்க்கதரிசி கரெக்டா ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். கைத்தட்டி மேம்படுத்துமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உண்மையான ப்ராபசி. ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருப்பாய் சொல்லல. ஏன்னா குழந்தை என்றால் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். வெளிப்படுத்தல் என்றால் இதுதான் சரி. இன்னைக்கு கண்ணா மூடினா தரிசனம், வாயத்திருந்தா தீர்க்கதரிசனம்.
கடைசி நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிஸ்டர்ஸ். வஞ்சனை யானையை பாதளமே வஞ்சிக்கு மேமிக தந்திரமா. வஞ்சனை யானையை பாதளமே வஞ்சிக்கு மேமிக தந்திரமா. வாஞ்சித்திடாதே மோசமான இப்பாதளத்தை. வாஞ்சித்திடாதே மோசமான இப்பாதளத்தை. கவனமா இருக்கணும். இன்னைக்கு கடைசி நாட்களில் சாத்தான் அநேகரை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். கண்ண மூடின தரிசனம், வாயத்தின தீர்க்க தரிசனம் அங்கிங்கும் ஓடப்படாது. இன்னைக்கு சாத்தான் செய்த தடை தவறு தெரியுமா? ஜனங்களை வசனத்தை விட்டு வேறுபடுத்திக் கொண்டிருக்கிறான். நாம் சபையில் இருக்கலாம், வசனத்தில் இருக்கிறோமா? கேள்வி இதுதான். இந்த சபையில 10 வருஷமா இருக்கலாம், சபையில் இருக்கலாம், வசனத்தில் இருக்கிறீர்களா? இவள் அருமையான தரிசனம் என்ன, வெளிப்பாடு என்ன? ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். உபசரிக்கும் சுவாபமுடையவள் திருப்தியுடலுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். உனக்கு ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை நிறைவாக்க கர்த்தர் இருக்கிறார். இந்த காலவேளை உங்கள் சொல்கிறது, மகளே உனக்கு உன் குறையை நான் நிறைவாக்குவேன். ஹல்லேலூயா. என்ன கூட ஆண்டு நிறைவேற்றும் தேவன். அது ஏதோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குழந்தையை அணைத்துக் கொண்டிருப்பான்னு சொல்லல, அது ஆணா இருக்க. ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசி சரியா இருக்குங்க. ஆண்டவர் சொன்ன கரெக்டா இருக்கும். ஊழியக்காரர்கள் மூலம் ஆண்டவர் சொன்ன சரியா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல வருஷத்துக்கு முன்னதாக, ஒரு 10-12 வருஷம் முன்னதாக திருச்செந்தூருக்கு வந்தான். நான் எல்லாரும் உள்ள விட மாட்டேன். அது இண்டிபெண்ட் ஊழியர் ரொம்ப விட மாட்டேன். அது பெண்டாயிரும். ஒரு குறிப்பிட்ட இடத்த போகும்போது ஒரு சகோதரி, அது ஹஸ்பண்டு சென்னையில் இருக்கான்னு கேள்வி, உண்மையா தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், மகளே வருகிற ஏப்ரல் மாசம் 31ஆம் தேதி உன் கணவன் வீட்டுக்கு வருவார். சாமி ரொம்ப சந்தோஷம். நான் வரமாட்டேன். ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி இருக்கு. ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி தான் இருக்கு. அவன் சொல்ற 31ஆம் தேதி வருவான். அவனும் கும்பிட்ட, இவனும் கும்பிட்ட. என்ன நம்ம பாஸ்டர் அவர் சொன்னாரு வருவாருன்னு. நான் ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதி தானே இருக்கு, 31ஆம் தேதியமா இருக்கு. கவனமாயிரு. பொய்யான தீர்க்கதரிசனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆனால் தீர்க்கதரிசி எலிசா சொல்கிறான், ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டு. பரிசுத்த ஆவியானவர் கரெக்டா சொல்வார். அடுத்து 22ஆம் வசனம். அதாவது ஆண்டவர் கொடுத்த இந்த ஆண் குழந்தை தலைவலியினால் மரித்து போனான். இவர் ஒப்பாரி வைக்கல, ரகசியத்தை பேணி காத்து ஊழியக்காரனுக்கு நிரப்போறார். இது அர்த்தம் என்னவென்றால், ரகசியத்தை ரகசியமா வச்சிரு. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? சகோதரிகளே எப்படி செய்யணும்? ரகசியத்தை ரகசியமா வைக்கணும். அவள் கணம் வந்திய ஸ்திரீ. என்கிட்ட ஒரு நாள் பாஸ்டர் கேட்டார், நான் மண்டல தலைவராக இருக்கிறேன் பிரஸ்பெக்டரா. பாஸ்டர் ஒரு ரகசியத்தினே சொல்ல மாட்டீங்களே, அதானதே ரகசியம். நான் ஏதாவது சொன்னா கதை விட்டுருவோம். சிஸ்டர்ஸ் சொல்லுங்க, ரகசியத்தை ரகசியமா வைங்க. போறது
எஸ்தர் அக்கா உங்ககிட்ட தான் சொல்றேன். அங்க போறது. குளோரி அக்கா உங்ககிட்ட தான் சொல்றேன். அங்க போறது. ஏஞ்சல் அக்கா உங்ககிட்ட தான் சொல்றேன். ஊரெல்லாம் சொல்றது. கொஞ்சம் கட்டுப்படுத்து. தாவீது சொல்கிறான், என் வாய்க்கு காவல் வை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்களுக்கு கொஞ்சம் நாக்கு நீளம். ஒரு நாள் நான் வீக்கப்பட்டிருக்கும் போது திங்கக்கிழமை காலையில ஒரு சகோதரி வந்துச்சு. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தான். பாஸ்டர், நேத்து எங்க வீட்டு எரும மாடு சர்ச்சைக்கு வந்துச்சாங்க. என்னடா சிஸ்டர், எரும மாடு எப்படி வரும்? இல்ல, என் மாப்பிள்ளை தான் சொல்றேன். என்ன மதிப்பு? ஏன் சிஸ்டர்? நேத்து நீ அடிச்சு விட்டாரு பாஸ்டர். நீங்க என்ன சொன்னீங்க? ஏழன்னு சொன்ன. கொல்லாம விடுவாரு. இவன் ஏழம் பாரு அட்டி நிமிச்சிட்டான். அவன் 3 மாசம் கழிச்சு சமாதானம் ஆயிடுச்சு. இந்த கணவன் மனைவி விஷயத்தை நாங்கள் கவனமா இருக்கணும். சேர்ந்துருவாங்க. அவர் அதுக்கப்புறம் ரொம்ப அடிச்சுட்டேனாமா போங்க, முடிஞ்சு போச்சு. நீ எரும மாடுன்னு சொல்லுவ, ஏழம்பா அடிக்காம என்ன செய்வா? கல்யாணம் மஞ்ச புதுசத்தில் என்ன கொஞ்சம் இல்லை. ஹனி 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 டார்லின் டார்லின் டார்லின். ஒரு காலங்களில் பிள்ளைகள் அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க? அந்த காலத்துல மரியாதையா கூப்பிடு அப்பா. கிராம பங்கள ஐயா, அப்படிதானே? இப்ப இங்கிலீஷ் வந்துட்டு டேடி, ஒரு எழுத்து போச்சு டேட். இன்னும் கொஞ்சம் எழுத்து டே சொல்ல போறேன். பெண்க பொம்பளை பிள்ளை அம்மாவை அம்மா எவ்வளவு அழகா இருக்கு. இங்கிலீஷ்ல போச்சு மம்மி அம்மி, மம்மி மாம். இன்னும் கொஞ்சம் எழுத்து மா. என்ன சொல்ல போறீங்களோ தெரியல கஞ்சங்களே. வர வர மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கு. இங்க பார்த்தேன் வரும்போது விசுவாசி பாச தோத்தரம். நீங்க எங்க ஊர்ல ஹை பாஸ்டர் வரும்போது பாச தோத்தரம், அது நல்லதுதான். இந்த வாலிப இருக்கிறது நம்ம பாச ஹை பாஸ்டர் போய் பாஸ்டர். இவள் ரகசியத்தை ரகசியம் வச்சிருக்கிறார். கொஞ்சம் வாய்க்கு காவல் வை. இன்றைய செய்தியின் கடைசியாக 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதாவது தீர்க்க சொல்றான், கொடிய பஞ்சம் வரும், நீ எங்க போ. இவள் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வீட்டாரோட பஞ்சத்தில் தப்ப பெலிஸ்தீன் தேசத்துக்கு போய் 7 வருஷம் இருக்கிறார். இவர் கணத்துக்குரிய ஸ்திரியாக மாற காரணம் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். ஒரு அலிசமா சிஸ்டர்ஸ் வந்து ஊழியக்காரனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. உங்களுக்குரிய செய்தி எங்கே கிடைக்கும் தெரியுமா? இங்கேதான் கிடைக்கும். நீங்க தமிழ்நாட்டில் எங்க போனா சரி, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தேவிகோடு ஏஜி சபையில பாஸ்டர் நெல்சன் பாஸ்டர் நத்தானிமில் தான் கிடைக்கும். நான் வந்து சிறப்பு செய்தியாளர், பிரியாணி கொடுத்தாலும் கொடுத்து போயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எங்க போனாலும் பாஸ்டர் நெல்சன் அவங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பன். ஒரு லட்சம் மாட்டீங்களா? வார்த்தை கீழ்ப்படியணும், வார்த்தை கீழ்ப்படியணும். அவர் கணத்துக்குரியவளாக மாறினார். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. சூனை ஊரை சேர்ந்து அவள்
கணம் பொருந்திய ஸ்திரீ கர்த்தருக்கு ஒன்று உபசரிக்கும் சுவாபம். கணவனோடு ஆலோசனை கேட்டவள், ஊழியனை பரிசுத்தவானாய் கண்டவள், ஊழியக்காரன் நல்லா இருக்க நினைத்து சில காரியம் செய்தவள், திருப்தி அடைந்தவள், ஊழியர்கள் புரிந்தவள். கர்த்தர் உங்களையும் கனத்துக்குள் மாற்ற அப்படியே செய்வதாக.